டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு. தன்னம்பிக்கை உள்ள எவரும் உள்ளத்தில் வைத்து பேண வேண்டிய 4 விஷயங்கள் என்றது உங்களுக்கு சொல்லவிருக்கிறோம். 4 விஷயங்களை தன்னம்பிக்கை உள்ளவர் என்ற ஒரு துணிச்சலோட முன்னுக்கு, நான் பெரிய தலைவன் என்ற மாதிரி முன்னுக்கு போய் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆள். அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு ஆள் என்று பார்க்கணும். அவர் கடைப்பிடிக்க வேண்டிய 4 விஷயங்களை பார்க்கணும். 1, வெற்றி பெறுவதை இலக்காக பயணிக்கணும். 2, தனக்கான தகுதிகளை அதிகரிக்க வேண்டும். இல்லாட்டிய மற்றவையோட முகம் கொடுக்கல, அப்போ தான் ஓவர்டேக் பண்ணலாம். அடுத்து, அடைய வேண்டிய இலக்கு அடைவதற்கான வழிகளை ஒன்றும் மனதுக்கு பதிய வைக்கலாம். இல்லாட்டி கொப்பியில் எழுதி வச்சுட்டு அன்றன்று வாசித்து என்ன செய்யணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்க இப்படி செய்யணும்னு நினைவூட்டி கொண்டு இருக்கோம். அந்த நினைவூட்டுதல் நாங்கள் தொடர்ந்து செய்வதனால தான் அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் சிந்திக்கிறோம், அல்ல செயற்படுவோம், செயலில் இறங்க முடிகிறது. இந்த 4 விஷயத்திலையும் ஒன்று, சமூகத்தில் நான் மேட்டாரை விட முதல் நிலை வசிப்பதற்கு அல்ல எதிலும் எப்போதும் எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று பயிற்சி முயற்சி முதல்ல எடுங்க. அது முதலாவது விஷயத்துல. 2வது விஷயத்துல, சமூகத்தில் நான் மேட்டாரை விட முன்மாதிரியாக ஒருவராக இருக்கோம் என்றால் மற்றாக்களை விட கொஞ்சம் கூட படிக்கத்தான், தகுதியை கொஞ்சம் கூட்டுவோம், அனுபவத்தை கூட்டுவோம். அடுத்த 3 நாங்கள் பார்த்தோம், எமது நோக்கு இலக்கு எதிர்பார்ப்பு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் என்ற எண்ணம் எங்களை உள்ளத்தில் அடிக்கடி நினைவுக்கு வர வேணும். அதை கொஞ்சம் குறிப்பில் எழுதி வைக்கும், அல்ல மனதில் பதியும். அடிக்கடி படம் போல அல்ல வீடியோ காட்சி போல மனதுக்கு நினைச்சிங்கன்னா அது இருக்கும். அல்ல காலையில் இருந்தோடனே இதுதானே என்ற வேலை திட்டம் அப்படி நினைச்சா கூட மனதில் பதியும். அப்படி தவறுனா கொப்பியில் எழுது. அடுத்த பாருங்க, எண்ணிய யாவும் உடனடியாக நடப்பது என்று ஒரு நாள் நடக்கும். உடனே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைச்சதெல்லாம் உடனே நடக்க வேண்டிய விதியும் இல்லை. எப்போ ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதற்கு நாங்கள் எப்பவும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய வாழ பழகணும். இவ்வாறு ஒரு முயற்சியாளனாக உங்களால் வாழ முடியுமென்றா நீங்கள் தன்னம்பிக்கை மிக்கவராக வாழுகிறீர்கள் என்ற அர்த்தம். எனக்கு இது எல்லாம் இலகுவானது, சிம்பிள் என்று முன்னுக்கு தலையை காட்ட முதல் இந்த 4 விஷயங்கள்ல நீங்கள் சரியாக முறையாக கடைப்பிடிக்கிறீங்களா என்றதை தினமும் நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களோட இலக்குகள் அல்ல எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், எண்ணங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில் கூட இத்தனையோ சந்தோஷங்களை எதிர்பார்க்கலாம். இவ்வாறு நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் தன்னம்பிக்கை கூட்டலாம், அல்லது உங்களோட சமூகத்திலும் தன்னம்பிக்கை கூட்டலாம், அல்லது உங்களோட தனிப்பட்ட பயணத்திலும் தன்னம்பிக்கை கூட்ட முயற்சி எடுக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.